ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் டிசம்பர் 27ஆம் தேதி கிராண்டாக நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் யாரெல்லாம் கலந்துக்க போறா அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி வந்து படத்தோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துப்பாங்க. ஸோ இந்த வகையில் எக்ஸ்ட்ராவாக ஒரு என்ன சொல்றது ஒரு கான்செப்ட் மாதிரி வந்துன்னா நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் வந்துன்னா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இமேஜில் ஆண்ட்ரியா அண்ட் ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க போறாங்க. ஸோ கலந்துக்க போறது மட்டும் கிடையாது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று பாடி ஒரு கான்செப்ட் ஒன்று நடத்த போறதா சொல்லப்படுது. ஸோ கேவின் ப்ரொடக்ஷன் வந்து அஃபிஷியலா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோல இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. ஸோ அந்த பாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா லைவா பாட போறாங்க ஆடியோ லான்ச்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட லாஸ்ட் படம் அப்படின்றனால இவங்க எல்லாரையும் உள்ள இறக்கி ஒரு கிராண்டா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ அதுல ஆண்ட்ரியா அவர்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தா அந்த சாங் நான் பாட போறதா அவங்களே அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் ஆண்ட்ரியா அவர் உள்ள வர போறாங்க. அண்ட் அடுத்ததா வந்து இங்க இருக்கிற எல்லாருமே வர போறாங்க. ஸோ எல்லாருமே சூப்பரா இருக்க போகுது. ஸோ வில்லு படத்துல மியூசிக் போட்ட மியூசிக் டைரக்டர் அண்ட் இன்னும் விஜய் படங்கள்ல பாட்டு பாடின நிறைய ஆக்டர்ஸ் உள்ள இழுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால நிறைய பேர் உள்ள வருவாங்க. ஸோ வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ இதனால ஆடியோ லான்ச்ன்றதும் ரொம்ப லென்த்தா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லென்த்தா தான் இந்த ஆடியோ லான்ச் இருக்கும். ஸோ எவ்வளவு லென்த்தா நடந்தாலும் நம்ம வெயிட் பண்றது எல்லாமே நம்ம அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அடுத்தது நம்ம தளபதி விஜய் அவருடைய லாஸ்ட் குட்டி ஸ்டோரிக்கு தான், வேற எதுக்குமே கிடையாது. வெயிட்டிங்கே அதுக்கு தான். ஸோ ரொம்ப லென்த்தா தான் கொண்டு போவாங்க. தளபதி திருவிழாவா இருக்க போகுது டிசம்பர் 27ஆம் தேதி. அது வேணா கன்ஃபார்ம் தான். அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்டேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு இமேஜை பாத்தீங்கன்னாலே தெரியும். மெயின் ஸ்டேஜ் அங்கே இங்க உட்கார வேண்டியவங்க இவங்க எல்லாம் வச்சு சூப்பரான டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சீட் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாயாமா, செகண்ட் சீட் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா, லாஸ்டா மூணாவதா இருக்கிற சீட் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா அப்படின்ற மாதிரி டிக்கெட், அது டிக்கெட் ரேட் தானான்னு தெரியல. பட் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஒன்லின்னு போட்டு கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்றது எனக்கே புரியல. மேபி டிக்கெட் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஆரம்பிச்சா பசங்க நேரத்துக்கு சோசியல் மீடியா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. தெரியல அது எனக்கு என்னன்னு. டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் அவர்கள் 68 படம் நடிச்சிருக்காரு. ஸோ 68 படத்துலயும் மியூசிக் போட்ட ஒரு சில பேரை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கான்செப்ட் வந்து நடத்த போறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.